Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I am Farzana. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லா நான்வெஜ் கிரேவிக்கும் போடுற மாதிரியான ஒரு மசாலா. இது சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, இல்லை எக்காக இருந்தாலும் சரி, எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் நம்மளோட குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக 8லேருந்து 10 அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலான வரமிளகா கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. அதில் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 சின்ன பீஸ் கல்பாசி, அப்புறம் ஒரு பெரிய அளவு பட்டை, அப்புறம் குட்டியாக ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு கருப்பு ஏலக்காய், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் சின்ன பீஸ் அளவுக்கு ஜாதிக்காய், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனை வரணும், ரொம்ப கருகிடக்கூடாது. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா நல்ல சூடு இருக்கணும், அதுதான் ரைட் ஸ்டேஜ். அதை மிக்சியில் இந்த மாதிரி நல்ல ஒரு பவுடராக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இது 3-4 மந்த்ஸ் அளவுக்கு கூட கெட்டு போகாது. நீங்கள் பண்ணுற நான்வெஜ் குழம்புக்கு எல்லாத்துக்குமே 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கலரில் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.